என்னது, ரஜினி அவரு ஆளுநராக போறாரா? இப்ப தீவிரமான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கா? நடிகர் ரஜினிகாந்த் அவரு ஆளுநராக போறாருன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கு வலு சேர்க்கிற வகையில இப்ப புதிய தகவலும் வந்திருக்கு. ரஜினி அவர்கள் ஒரே நேரத்துல திமுக, பாஜகன்னு 2 கட்சிகளோட நல்ல நட்புலையும் இணக்கத்திலையும் இருக்காரு. இது அரசியல் வட்டாரங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. இந்த சூழல்ல ரஜினி அவருடைய சுயசரிதை நூல் வெளியீட்டு விழா தொடர்பா ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. அந்த விழாவில் ரஜினி அவரோட சுயசரிதை நூலை பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட ஸ்டாலின் அவர் பெற்றுக்கொள்ள கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த தகவல் உண்மையாகிற பட்சத்துல இந்த மேடை எதிர்கால புதிய அரசியல் கூட்டணிகளுக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதாம். அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்கள் தரப்புல பேசப்பட்டு வருது இந்த விஷயம். ஒரே மேடையில இவங்க இணைகிறது தமிழக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த செய்தி அனைத்தும் தற்போது வெளியாகி இருக்கிற தகவல்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களோட ஊகங்களோட அடிப்படையில உலா வருது. இது அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதி செய்யப்படல. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா, அவரோட அரசியல் எப்படி இருக்கும், இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில இப்படி ஒரு விஷயம் வெளியானது எல்லார்கிட்டயுமே வரவேற்பு பெற்றிருக்கு. ரஜினி அவர்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாவே அவருக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும், அரசியலுக்கு வந்து அவர் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும், அவருக்கு தலைமை பண்பு நிறைய இருக்கு அப்படின்லாம் கூட எவ்வளவோ தூரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உடல்நிலை காரணமா இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டான்னு ரஜினி அவர்களும் சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்க போறாருன்னு ஒரு செய்தி வெளியாச்சு. தனுஷ் அவர் இப்ப கட்சிக்கு அடுத்தடுத்த வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி ரஜினி அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருந்துச்சு. தனுஷ் அவர்களுடைய அரசியல் வேலைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அரசியல் கட்சிக்கு பேரை சீக்கிரமா செலக்ட் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு. ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காராம். அந்த பேரை தான் வைக்க போறாராம். இவர் கூட சப்போர்ட்டா ரஜினி அவர்களுடைய மனைவி இருக்க போறாங்க அப்படின்னும் லதா ரஜினிகாந்த் அவங்களும் தனுஷ் அவரும் சேர்ந்துதான் இந்த கட்சியை பெரிய அளவுல கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கட்சியை இன்னும் பெரிய அளவுலயும் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யற விஷயமாகவும் மாத்த போறாங்க. அதே போல இந்த வருஷத்துல இருந்து அரசியலுக்கான பல வேலைகளை அவங்க தொடங்க போறாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. சினிமா உலகம் ஒவ்வொரு முறையும் பரபரப்பா இருக்கும். ஆனா சினிமா உலகத்தை விட இப்ப அரசியல் உலகம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. அரசியல் வட்டாரங்கள்ல நாளுக்கு நாள் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் வருது. நிறைய பிரபலங்கள் அரசியலுக்கு வராங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.